அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா திருக்குறள் இன்ட்ரொடக்ஷன் பேஜில் நம்ம பார்த்திங்கன்னா முதல் 5 பக்கம் திருக்குறளில் 2 வகையான கேள்விகள் கேட்பாங்க. பியூர் திருக்குறள்லேருந்து கொஷின் கேட்பாங்க, அதே மாதிரி கான்செப்ட்லேருந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதோட முதல் டெஸ்ட்டோட ஆன்சர் கீ ஒரு 37 பக்கத்துக்கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் முதல் 5 பக்கத்தை படிக்க சொல்லியிருந்தேன். அதுக்கான முதல் தேர்வுக்கான விடையை நம்ம பார்க்கலாம். திருக்குறளோட சாரம் என அழைக்கப்படும் நூல் எதுனா நீதிநெறி விளக்கம். அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். ஓகேங்களா, குமரகுருபரர் இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் கேள்விக்கான பதில். சரிங்களா, திருக்குறளோட சாரம் அப்படின்னா அது நீதிநெறி விளக்கம். அதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா துறவரவியலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களோட எண்ணிக்கை மொத்தம் 13. எப்படி ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒருத்த மும்மரமாக குடிச்சிட்டு துறவரம் போகிறனால என்ன ஆகிட்டான் அப்படின்னா ஒளிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் சொல்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. நாலடியாரில் பார்த்திங்கன்னா முதல் இயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துறவரவியல் தான். இது ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது 3வது கேள்வி, அரசியல், அமைச்சியல், ஒலிபியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை இருக்குது. இதில் எது பொருந்தாதது அப்படி கேள்வி கேட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஊழியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருந்தாதது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒலிபியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறத்துப்பாலில் வராது. ஒன்று மட்டும்தான் அறத்துப்பாலில் வரும். அறப்பாயி, துறவு, பொருட், ஆ ஆ கு அப்படி ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ பார்த்திங்கன்னா இது 3 பொருட்பாலில் வரும். இது மட்டும் பார்த்திங்கன்னா அறத்துப்பாலில் வரும். அடுத்த 4வது கேள்வி என்னென்னா, பொருட்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கேன். பொருட்பால் அப்படின்னா 38, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25. சரிங்களா, 38, 25. சரிங்களா, இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இதில் 70 வரும். சரிங்களா. அப்போ பொருட்பாலோட அதிகாரம் இது அறத்துப்பால், இது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். சரிங்களா. அடுத்தது தமிழுக்கு கதி அப்படிங்கிற தமிழுக்கு கதி கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள் இல்லைங்களா. அப்போ திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வகேசவ முதலியார். செல்வகேசவ முதலியார். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் போன்று இயல் அதிகார அமைப்பு கொண்டிருக்கிறது எதுனா நாலடியார் அப்படிங்கிற நூல். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாலடியார். வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் அப்படிலாம் சொல்லுவோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலடியார் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் என்பவரோட அதிகார பகுப்பு அப்புறம் குரல் வைப்பு முறை பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா பெரும்பாலானவர் பார்த்திங்கன்னா எதை பயன்படுத்துகிறாங்க, யாருடைய அதிகார பகுப்பையும் யாருடைய குரல் வைப்பையும் பயன்படுத்துகிறாங்கன்னா பரிமேலழகர் அவங்களோட தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் 8வது கேள்வி, உமாபதி சிவம் அவங்க எழுதின திருவருட்பயன் அப்படிங்கிற நூல். ஓகேங்களா. உமாபதி சிவாச்சாரியார் அப்படி சொல்லுவாங்க. இவங்க எழுதின நூல். ஓகேங்களா. உமாபதி சிவாச்சாரியர் அவங்க எழுதின திருவருட்பயன் அப்படிங்கிற நூல் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படி கேட்டிருக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லைங்களா. உமாபதி சிவாச்சாரியர் அவங்க எழுதினது திருவருட்பயன் அப்படிங்கிற நூல். இந்த திருவருட்பயன் அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா திருக்குறளின் ஒலிப்பு என அழைக்கப்படுது. திருக்குறளின் ஒலிப்பு. உமாபதி சிவாச்சாரியர் அவங்க எழுதின திருவருட்பயன் பார்த்திங்கன்னா திருக்குறளின் ஒலிப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு திருக்குறளை சொன்னது யார்? தமிழ் மாதின் இனிய உயர்நிலைன்னு திருக்குறளை அழைத்தவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பொருளுரை அப்படின்னு சீத்தலை சாத்தனாரும், திருவள்ளுவ பயன் அப்படின்னு நச்சினார்க்கினீரும், புகழ்ச்சி நூல்னு தேராமொழி தேவரும் சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த வரிசையில் நம்ம தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு திருக்குறளை சொன்னது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து திருவிக்கா திருக்குறளுக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வாழ்வு இல்லம். ஓகேங்களா. இயற்கை வாழ்வு இல்லம். இயற்கை வாழ்வு இல்லம்னா திருக்குறள். ஓகேங்களா. இது மாதிரி இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் கூட இருக்குது. அது நம்ம 8ஆம் தமிழ் புக்கில் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி.